ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு கோகோனட் லட்டு பண்ண போகிறேன். கோகோனட் லட்டு பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். டெசிகேட்டட் கோகோனட், அதாவது ட்ரையான கோகோனட் தேங்காய் ஒரு கப்பு. அதுக்கப்புறம் ஃபுல் ஃபேட் மில்க் 6 கப்பு. சுகர் 8 டீஸ்பூன். அதுக்கப்புறம் பாதாம், பிஸ்தா அந்த நட்ஸு சின்ன சின்னதாக வெட்டினது 1 கப்பு. ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறதுனா, இந்த பால் ஃபுல் ஃபேட் மில்க்கை ஒரு திக் பாட்டம்டு பேனில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இது பண்ணுங்கள். சுகர் போட்டு அதை நல்லா வற்ற வைக்கணும். அது எப்படின்னா, ரொம்ப பாதிக்கு இன்னும் கம்மியாக 1/3 அளவுக்கு அந்த பால் ரெடியூஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அந்த இதில் கொதிக்க வைக்கணும். அது நல்லா கம்மியானதுக்கப்புறம் திக்காக வரும் அந்த பால். அப்போ அது திக்காகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி அடியில் தீஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் நீங்கள் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த பால் நல்லா கட்டியாக வரும். அப்போ அந்த சர்க்கரை போட்ட அந்த பாலில் அதான் கண்டென்ஸ்டு மில்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த பாலில் நீங்கள் துருவி வச்ச அந்த தேங்காய், அந்த டெசிகேட்டட் கோகோனட்டை போட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடியில் அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா அதுக்கு கிண்டி விட்டுட்டே இருக்கும்போது கடைசியில் அந்த பேன் ஒட்டாத அளவுக்கு வந்துடும். கையில் ஒட்டாத அளவுக்கு வரும்போது அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லட்டு பிடிக்கிற மாதிரி ஒரு உருண்டையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் வச்சு லட்டு பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட்டை ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதில் அப்படியே அந்த லட்டுவை உருட்டிட்டு ஃபுல்லாக அந்த கோகோனட்டெல்லாம் அந்த லட்டுவில் படுற மாதிரி ஃபுல்லாக உருட்டி வச்சுக்கோங்க. ஒன்றுன்னா அந்த மாதிரி மெதுவாக எல்லா லட்டுஸும் அந்த மாதிரி மெதுவாக உருட்டி வச்சுக்கோங்க. அந்த கோகோனட்டோட அந்த ஃப்ளேவர் இந்த லட்டுவில் ஒட்டணும்னு சொல்லிட்டு தான் கடைசியில் நம்ம இப்படி பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த ரோல் பண்ண லட்டுஸ் எல்லாம் அந்த பாதாம், பிஸ்தா, அந்த நட்ஸு பொடி பொடியாக நறுக்குனது இருக்குல்ல, அது மேலே வச்சு உருட்டிக்கிங்க. அந்த இதுவும் அந்த ஃப்ளேவருக்காக அந்த நட்ஸ் எல்லாம் இதில் ஒட்டினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், சூப்பராக சிம்பிளாக வீட்டிலே செய்யக்கூடிய தேங்காய் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு அசம்பிள் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான இது. அந்த பால் காய்க்கிறது மட்டும்தான் உங்களுக்கு டைம் ஆகும். மற்றபடி ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டிலையே பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்டியான தேங்காய் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன். என்னை ரெகுலராக பார்க்குறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.